ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எஸ்கே கிச்சனில் இன்றைக்கி சூப்பரான சுவையான ப்ளூ நண்டை வச்சு எப்படி ஒரு கிரேவி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க, ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணால் இன்னமும் பெட்டர் தான். இப்போது ஒரு அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இந்த பெருஞ்சீரகம் ஏன் சேர்க்குறோன்னா இந்த நண்டில் வர ஸ்மெல்லு ரொம்ப வராது. இப்போது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணும். சின்ன வெங்காயம் தான் அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். இப்போது அதை நல்லா வதக்கிட்டு அதை வதங்கினதுக்கப்புறம் மல்லி, கருவேப்பிலை, புதினா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதில் ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு அளவு தான். அதனால் இந்த அளவுக்கு சேர்த்தாலே இது போதும். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு 2 தக்காளி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. ரொம்ப தக்காளி போட்டோன்னா புளிப்புத்தன்மை வந்துடும். ஸோ 2 தக்காளி போதும். நல்லா வதக்கி விட்டு இது வதங்கிறதுக்கு கால் டீஸ்பூன் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் எடுத்திருக்கேன். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அதை சீக்கிரமாக வதங்கும், கிரேவி பக்குவமும் வரும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம், அந்த பச்சை ஸ்மெல் போகிற லெவலுக்கு. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அந்த பேஸ்ட்டை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஜாரில் ஒரு இந்த பாருங்கள், கொஞ்சம் சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயத்தை காட்டிலும் ஒரு பங்கு கூட தேங்காய் சில்லு போடணும். அதுக்கப்புறம் ஒரு பங்கு சீரகம், 2 பங்கு மிளகு தான் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அதை வதக்கி வச்சுருக்கோம்ல, அந்த கிரேவி, அதில் இதை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போது அந்த மிக்ஸி கழுவிடுவோம்ல, அந்த மிக்ஸி தண்ணி, அந்த பேஸ்ட் அரைச்ச தண்ணி, அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும் கொஞ்சம். இங்கே பாருங்கள், கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போகிற லெவலுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பேன் மூடியை போட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் திரிஞ்சு வர லெவலுக்கு. இப்போ பாருங்கள், இப்போ மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள். ஏன்னா நம்ம மிளகு சேர்த்துருக்கோம் ஆல்ரெடி, அதனால் அவ்வளோ போதும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அதுக்கப்புறம் வீட்டில் அரைக்கிற மசால் தூள், அது ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது இது அடி பிடிக்காமல் இருக்க ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த மசாலாவோட பச்சைத்தன்மை வாசனை போகிற லெவலுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் திரிகிற லெவலுக்கு வேக விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ ஒரு பேன் மூடியை போட்டு அப்படியே எண்ணெய் திரிஞ்சு வர லெவலுக்கு நல்லா இது பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் எண்ணெய் திரிஞ்சிருச்சு. இப்போ அந்த ப்ளூ நண்டை இதில் போட்டுக்கலாம். இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா போட்டு விட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வதங்கிறதுக்கு லைட்டாக 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றிருக்கேன், வேறு எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றலை. அதை போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நண்டு கிரேவி ரெடி ஆகுது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதை ஒரு 15 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. சிம்லேயும் இல்லாமல் லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் வைக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போது மல்லித்தலை தூவி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். சளி பிடிச்சிருந்தா நீங்கள் நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடனே சளியும் குணமாகும். ஸோ உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நண்டு கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.